ஹாய் காய்ஸ், டியூஸ்டே ஈவினிங் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோவில் போயிட்டு வந்ததும் அம்மா வந்து குழி பணியாரம் செய்யலான்னு சொல்லி மசாலா ரெடி பண்ணிகிட்ருந்தோம். கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிகிட்ருந்தோம். என் அம்மாவோட அக்கா பெரியம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே அம்மா வந்து குழி பணியார சட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. மசாலாவை நல்லா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கான குழி பணியார பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் பை எங்கள் அம்மா சைட் டிஷ்க்காக டொமேட்டோ சட்னி வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து டொமேட்டோஸ் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை, அரைச்ச இந்த டொமேட்டோவை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ப்ளஸ் சால்ட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி வந்து நல்லா கொதிக்க விடணும் காய்ஸ். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது டொமேட்டோ சட்னி ஆர் கிரேவி இது வேணால் சொல்லலாம். குழி பணியார சட்டிலையும் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேட்டரையும் வந்து நம்ம இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு சைட் பை நம்ம கிரேவியும் நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதும் பெரியம்மா வந்திருந்தால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி நான் பெரியம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நானும் வீட்டில் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வீட்டுக்கும் பார்சல் போட்டு கொடுத்துட்டு நானும் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் காய்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அம்மாவும் ஸ்வீட்டுக்காக புட்டும் செஞ்சுருந்தாங்க. ப்ளஸ் பெரியம்மா வந்து பேக்கரிலேருந்து இந்த தேங்காய் ரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க. தேங்காய் ரொட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானும் இதை சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னரை முடிச்சிட்டேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.